அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் திண்டிவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் விசாரித்தனர். இந்நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான வழக்கு ரத்தாகியிருக்கிறது. இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, வழக்கோட பின்னணி என்ன, முழு விவரம்? இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் புகார் அளித்திருந்தார். அதாவது இரு பிரிவினருக்கே மோதல் ஏற்படுத்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசியிருந்ததாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. அதாவது திண்டிவனம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது சி.வி. சண்முகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான்சத்தின் ஆஜராகி சி.வி. சண்முகத்தின் பேச்சால் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவில்லை, அரசுதான் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பேசியிருந்தால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும், திமுக நிர்வாகி புகார் அளித்துள்ளார், இது ஏற்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. இதுக்கு அதே போன்று காவல்துறை தரப்பில் KMT முகிலன் ஆஜராகி சி.வி. சண்முகத்தின் அரசியல் பேச்சால் இரு பிரிவினருக்கே மோதலை ஏற்படுத்துவதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் இருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கில் தான் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தீர்ப்பளித்தார். அதாவது முதலமைச்சர் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை, அந்த FIR நீதிபதி ஜெயச்சந்திரன் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சி.வி. சண்முகத்தின் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கு, அந்த புகார் இந்தோடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வழக்கு குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.